நம்மலாம் என்னதான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இதை நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு முழு முயற்சியோடு ஈடுபட்டாலும் ஆங்காங்கே சில இடங்களில் வந்து நமக்கு சறுக்கும். இது எனக்கு கிடைக்காதோ அப்படின்ற எண்ணத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தும். ஏதோ ஒரு சூழல் ஏற்படுத்தும், ஏதோ ஒரு நபர் நம்மக்கிட்ட அதை ஏற்படுத்துவாங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கூட சில நேரங்களில் இதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுப்பா விட்டுரு அப்படிம்பாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி என்ன நடந்தாலும் ஒரு பைத்தியக்காரத்தனமாக எனக்கு இது வேணும், இது நடந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு பேர்னிங் டிசையரை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வயதோ, உங்கள் படிப்போ, உங்களுடைய அந்த என்ன சொல்கிறது தராதரம்னு சொல்லுவோம் இல்லையா, இது எதுவானா இருக்கட்டும், நீங்கள் நினைக்கிறத நீங்கள் ஜெயிச்சே தீருவீங்க. இதை வந்து என்னோடய லைஃப்பில் பர்சனலாக நான் அடைஞ்ச ஒவ்வொரு சக்ஸஸ்லையும் கவனிச்சிருக்கேன். ஏன்னா நான் செய்கிற நிறையா விஷயங்கள் வந்து என்னுடைய அளவிலிருந்து யோசித்தா முட்டாள்தனமாக தெரிஞ்சிருக்கு. அது எனக்கும் தெரிஞ்சிருக்கு, என்னை சுற்றி இருக்கிறவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு வேணுன்றதை எனக்கு வேணும், அது என் லைஃப்பில் நடக்கும். நான் எவ்வளோ ஃபெயிலியர் வந்தாலும் அந்த இடத்துல நின்று நான் ஃபேஸ் பண்ண ரெடி. ஆமாம் நடந்துருச்சு, இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது, ஆனால் எனக்கு அதுதான் வேணும். இப்படி இருக்கிற மென்டாலிட்டியில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த சூழலாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு ஸ்டோரி தான் இது. அங்கங்கே வந்து நம்ம லைஃப்பில் நடக்கிற ஃபெயிலியர்ஸை இக்னோர் பண்ணிவிட்டு அடுத்த மூமெண்ட்டு, அடுத்த நிமிஷமே இல்லை எனக்கு இது வேணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் நீங்கள் உருவாக்கிட்டிங்கன்னா போதுன்றத ஒரு கிளியர் பிக்சராக கொடுக்குற ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி தான் இது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லக்ஷ்மி. நான் சென்னையில் இருக்கேன். நான் உங்கள் கூட வந்து ஒரு பெரிய மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்றேன். இந்த ஸ்டோரி வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பயர் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் சென்னையில் வந்து ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்தோம். ஸோ வாடகை வீடு அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 12 years அந்த வீட்டில் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு ஓனரெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளான வீடு தான். பட் ஆனால் ஸ்பேஸ் ரொம்ப சின்ன வீடு, ஒரு 600 square feet ஒரு டபுள் பெட்ரூம் வீடு. சென்னையில் அதுவே வந்து ஒரு பெரிய ஸ்கொயர் ஃபீட்டு தான். சென்னையில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். அண்ட் மெயினான இந்த ஹாட் மேஜர் இடத்துக்கெல்லாம் வந்து வாடகை ரொம்ப ஜாஸ்தி. அண்டு நான் வந்து இந்த வீட்டில் இருக்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு ரொம்ப ஆசை. அண்டு நான் இருக்கிற ஏரியாலே வாங்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசை. பட் ஆனால் இங்கே வந்து எல்லாமே க்ரோர்ஸில் தான் போயிட்டு இருந்துச்சு. க்ரோரில் போகிற இந்த இடத்துல நம்ம எப்படி வாங்க போகிறோம் அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோடது எவ்ரி இயர் வந்து ஒவ்வொரு டைரி வந்து ஒரு புது டைரி எடுத்து அந்த வருஷத்தில் எனக்கு என்னென்ன வேணும்னு ஆசைப்பட்றனோ, அது சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அதை எல்லாமே எழுதி வைப்பேன். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து லாங் டைம் கோல்ஸ், ஷார்ட் டைம் கோல்ஸ் அப்படின்னு போட்டு வைப்பேன். அப்புறம் ஒரு வீடியோவில் வந்து ஜெய் வந்து சொல்லியிருப்பார், இந்த மாதிரி எதுவுமே யூனிவர்ஸ்க்கு வந்து லாங் ஷார்ட் அப்படின்றது தெரியாது, அதை டிஃபைன் பண்ணுறது வந்து நம்ம தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா வந்து என்னோடய கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே எழுதி வைப்பேன். அது எந்த வருஷம் முடியணும் அப்படின்ற டைம் லிமிட்டும் கொடுக்க மாட்டேன், எதுவுமே கொடுக்க மாட்டேன். எழுதி வைக்கிறதுல இம்மீடியட்டாக ஒன்று ஆசைப்பட்டேன், எனக்கு இது வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை உடனே எழுதிடுவேன். எபிக்ரெப் வந்து ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 yearsக்கு மேலே நான் இந்த சேனலை வந்து பார்த்துட்ருக்கேன். இதில் இருக்கிற நிறைய டெக்னிக்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து மேனிஃபெஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வீடுன்ற கனவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 years நான் வந்து இந்த வீடு வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். அவுட் ஆஃப் சிட்டியில் தான் வீடுங்க கிடைக்கிது. அப்போ அந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு அதுதான் ஃபிட் ஆகுது. பட் ஆனால் அந்த வீடுங்கள்லாம் வந்து ஒன்று வீடு பிடிக்க மாட்டேங்குது, இல்லைனா லொக்கேஷன் பிடிக்க மாட்டேங்குது, இப்படியே போயிட்டு இருந்துச்சு. சில வீட்டுக்கெல்லாம் நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்து திருப்பி அந்த காசை வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து எழுத ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு எங்கே வீடு வேணும் அப்படின்றதுல தெளிவாக இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணி, ஃபஸ்ட்டு எனக்கு எந்த ஏரியா வேணுமோ அந்த ஏரியா, அப்புறம் எனக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு வேணும், எந்த மாதிரி வீடு வேணும், அதில் எவ்வளோ பெட்ரூம் இருக்கணும், எவ்வளோ பாத்ரூம்ஸ் இருக்கணும், என்ன ஸ்பேஸ் வேணும் அப்படின்றதுல தெளிவாக எழுதினேன். ஃபஸ்ட்டு எழுதிட்டு இதை வந்து ஒவ்வொரு வருஷம் நான் டைரி மாற்றும் போதோ வேறு எங்கே எழுதும் போதோ இதை வந்து ஒரு இடத்துல இல்லை, நிறைய இடத்துல எழுதி வைப்பேன். இப்படி எழுதி வச்சுக்கிட்டே இருக்கும்போது நினைப்பேன், இந்த மாதிரி ஒரு வீடு நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சில வீடுங்கள்லாம் போய் பார்ப்போம்,
சரி ஓகே இதில் நல்ல ரெண்டல் இன்கம் வருது, இந்த வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த வீடு எனக்கு பிடிக்கலனாலும் இல்லை என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவார், இதில் நம்மளுக்கு மாதம் ஆனால் இவ்வளோ ரெண்டல் இன்கம் வரும், நம்ம இஎம்ஐ கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ சரி கன்வின்ஸ் ஆகிட்டு என்னோட ஆசைக்கு அது இல்லை அப்படின்னாலும் சரி அதில் கன்வின்ஸ் ஆகி உடனே அதுக்கு ப்ராசஸ் பண்ணுவேன். பட் ஆனால் அந்த வீடு கடைசியில் வாங்க முடியாது. ஏதோ ரீசன்ஸால் ஒன்று லோன் ரிஜெக்ட் ஆகும், இல்லை அவங்கக்கிட்ட ப்ராப்பரான பேப்பர்ஸ் இருக்காது, ஏதோ ஒரு ரீசனால் அதை தட்டி போயிடும். ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்போ போயிட்டு இருக்கும்போது ஒரு வீடு வந்து நாங்கள் போய் பார்க்குறோம். இது மாதிரி வந்து பக்கத்தில் இருக்கிற புரோக்கர் சொன்னார், இங்கே ஒரு வீடு இருக்குமா, நீங்கள் வந்து பார்க்குறீங்களா, நீங்கள் சொன்ன மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸில் இருக்குது அப்படின்னாரு. பார்க்க போகலான்னு அன்றைக்கி முடிவெடுத்தேன். அப்புறம் எனக்கு ஆஃபீஸ் வேலையில் கொஞ்சம் 2 நாள் கழித்து போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் கழித்து அவருக்கு ஃபோன் பண்ணி அந்த வீடு பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இல்லைங்க அந்த வீடு வந்து ஒரு டாக்டர் வந்து புக் பண்ணிட்டாரு, ஸோ பார்க்க முடியாது அப்படின்ட்டாரு. சரி ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு 3 BHK அப்பார்ட்மெண்ட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கும் அப்படின்னாரு. சரி பெருசாக நான் அதை பற்றி எதுவும் யோசிக்கலை, பிகாஸ் அந்த வீடு நான் பார்க்கல அப்படின்றதால எனக்கு ஒன்றும் பெருசாக தோணலை. இன்பிட்வீனில் என்ன ஆச்சுன்னா நான் இன்னொரு வேறு வீடுங்கள்லாம் தேடிக்கிட்டே இருந்தோடனே திருப்பி அப்போ தான் இந்த கொரோனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆனோடனே என்ன சொன்னாங்க, வீடுங்க ரியல் எஸ்டேட்லாம் கொஞ்சம் அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ டவுன் ஆகும்போது ஒரு 6 months கழிச்சு திருப்பியும் அதே புரோக்கர் ஃபோன் பண்ணி அந்த டாக்டர் வந்து இப்போ கொஞ்சம் ஃபினான்ஷியலாக டைட்டாக இருக்கார், இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண முடியலை, அதால் அவர் இப்போ இந்த வீடு வாங்குகிற பிளானை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆனால் அவர் அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு, நீங்கள் வேணால் அந்த வீடை வந்து வேறு யாருக்குன்னா காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து ஒரு வாட்டி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி அவர் சொல்கிறாரு அப்படின்றதுக்காக சரி நானும் போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த வீடை வந்து பார்த்தேன். வீடு வந்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. நான் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் மினிமம் வீடு வேணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ 1000 ஸ்கொயர் அந்த வீடோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 1078. நான் எந்த லொக்கேஷன் சொன்னனோ அதே லொக்கேஷன். அண்டு நான் வந்து 3 பெட்ரூம் கேட்டிருந்தேன். 3 பெட்ரூம்னால் கரெக்டாக 3 பெட்ரூம், அதில் 2 பெரிய மாஸ்டர் பெட்ரூம், ஒரு சின்ன கிட்ஸ் பெட்ரூம் வந்துச்சு. ஸ்பேஷியஸான வீடாக இருக்கணும், கிரவுண்ட் ஃப்ளோர் வேணும், அப்புறமா வந்து 2 பாத்ரூம் இருக்கணும், பெரிய ஸ்பேஷியஸான கிச்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் மென்ஷன் பண்ண எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எக்ஸாக்டாக இருந்துச்சு. வீடு வந்து இண்டிபெண்ட் வீடு வேணும் கிட்டேருந்தேன். பட் ஆனால் இது வந்து அப்பார்ட்மெண்ட் கிரவுண்ட் ஃப்ளோரு. ஆனால் அந்த வீடு எப்படி கட்டியிருந்தாங்கன்னா இண்டிபெண்ட் வீடு மாதிரி கட்டியிருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா என்னோடய டோர் வந்து எனக்கு மட்டும்தான் அது என்ட்ரன்ஸ், வேறு யாரோட என்ட்ரன்ஸும் அங்கே இருக்காது. ஸோ இண்டிபெண்ட் வீடு மாதிரியே இருக்கும். பட் ஆனால் அது வந்து அப்பார்ட்மெண்ட் பார்க்குறதுக்கு அப்படி தெரியவே தெரியாது. ஸோ ஒரு இண்டிபெண்ட் வீடோட ஃபீலிங் அது எனக்கு கொடுத்துச்சு. எனக்கு அந்த வீடு பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இம்மீடியட்டாக நான் என் ஹஸ்பண்ட் கால் பண்ணி இந்த வீடு ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு அவரும் வேறு எங்கேயோ போகும்போது அந்த வீடு போய் பார்த்தாரு. வீடு சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. அப்போ பார்த்துட்டு இது ஓகே அப்படின்னு நான் சொல்லும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு வீடு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு வீடு வந்து சேல்ஸ்க்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வீடு போய் அந்த வீடு பார்க்குறாங்க. அது ஒரு 480 ஸ்கொயர் ஃபீட் வீடு. பட் ஆனால் 3 மாடி கட்டியிருக்காங்க. அப்போது அந்த வீடை பார்த்த உடனே அவருக்கு சொன்னார், இதில் வந்து ஒரு 30,000 மந்த்லி ரெண்டல் வரும், ஸோ இந்த வீடு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னாரு. எனக்கு பயங்கர டிசப்பாயிண்டிங். நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த வீடு வாங்கலான்னு சொன்னும் போது ஹஸ்பண்ட் வேண்டாம் அதுக்கு வந்து நம்ம வந்து போய் ஸ்டே பண்ண தான் முடியும், நம்மளுக்கு லோன் வந்து அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்ட்டு எனக்கு ஆனால் மனசு அந்த வீடு பிடிக்கவே இல்லை. அந்த வீடு நான் போய் பார்க்கும்போது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சரின்ட்டு அந்த லோன் ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லோன் எல்லாம் 3/4 ஓகே ஆயிடுச்சு. லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜில் யூனிவர்ஸ் ஒரு ட்விஸ்ட் வச்சுச்சு. அந்த என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கிட்ட ஒரு ஷட்டர் இருந்துச்சு. அந்த ஷட்டர் இருக்கிறதால அது கமர்ஷியலில் வரும், ஸோ இதுக்கு வந்து லோன் அப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. இது உண்மையாலுமே நம்மளுக்கு தான் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் நம்பவே முடியல. ஏன்னா அது 100% எல்லாம் ப்ராப்பராக இருக்கிற ஒரு வீடு, டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு சின்ன ஷட்டர் போட்டதால் யூனிவர்ஸ் வந்து அது மூலிமா அந்த லோனை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அடுத்தது ஹஸ்பண்ட் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. நம்ம நிறைய வீடு பார்க்குறோம், இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது, எனக்கு வீடு வாங்குகிற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, இனிமேல் நான் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன், இந்த வீடு பார்க்கலாம், இது ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அது நம்ம பட்ஜெட்டுக்கு செட் ஆகாது அப்படின்னாரு.
ஏன்னா இங்கெல்லாம் கிட்டத்தட்ட க்ரோர்ஸில் தான் போகுது வீடுங்கெல்லாம். அப்போ பேசும்போது நான் அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசினேன். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பேசினேன். அவர் வந்து சரிங்க இந்த ரேட்டுக்கு ஓகே அப்படின்னாரு. நான் போட்ட அமௌண்ட்டுக்கு தான் அந்த வீடு சொன்னார். திருப்பியும் வந்துட்டு நான் செகண்ட் டைம் திருப்பி அவரே எனக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி ஹவுஸ் ஓனர் இந்த மாதிரி நான் ஆசைப்பட்ட வீட்டோட அந்த ஓனர் வந்து ஃபோன் பண்ணி, ஏம்மா நீங்கள் இந்த வீடு பார்த்தீங்களே, நீங்கள் இது மாதிரி இதை ப்ராசஸ் பண்ணலான்னு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். கேட்கும்போது நான் சொன்னேன், இல்லைங்க நான் ஏற்கனவே இன்னொரு வீடு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லும்போது ஓகே உங்களுக்கு இந்த வீடு வாங்கணும்னு பிளான் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னாரு. ஸோ அந்த வீடு லோன் ரிஜெக்ட் ஆன உடனே நான் என்ன பண்ணேன், இவருக்கு கால் பண்ணி இது மாதிரி இந்த வீட்டுக்கு ஃபைனல் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பேசினேன். பேசினோடனே ஹஸ்பண்ட் சொன்னார், இதுக்கும் போயிட்டு எதனா பேப்பர்ஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு வரும். நான் இந்த வீட்டோட எந்த பேப்பர்ஸ்லையும் வந்து தலையிட மாட்டேன், நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு வாங்கணுன்னா நீயே பார்த்து எல்லாம் பண்ணிக்கோ அப்படின்ட்டாரு. சரி நானும் பயங்கர எந்துவாகி போய் அந்த வீட்டுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி பேப்பர்ஸ் ரெடி பண்ணி, நீங்கள் நம்ப மாட்டீங்க, வித்தின் ஒரு 2 வீக்ஸில் அந்த பேப்பர்ஸ் லோன் எல்லாமே சேங்ஷன் வாங்கிட்டேன். சேங்ஷன் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் வாஸ் ஆன் December 14th. ஸோ நான் இந்த December 1st தான் ஆரம்பித்தேன். December 14th ரெஜிஸ்ட்ரேஷனுக்கே கொண்டு வந்துட்டேன். ரெஜிஸ்ட்ரேஷன்லேயும் சில இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபைனல் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அப்ரூவ் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு லாஸ்ட் வரைக்கும் ஒரு டைட்டாகவே போச்சு. டைட்டாக போனாலும் ஆனால் யூனிவர்ஸ் வந்து தெரியும் நான் என்ன ஆசைப்பட்றோம் அப்படின்றது. அது கண்டிப்பாக நம்மளோட விஷ் அந்த வேணுன்றதில் நம்ம வந்து தெளிவாக இருந்தோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு கொடுத்துச்சு. அன்றைக்கி நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். ஏன்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மார்கழி ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்றதால லாஸ்ட் டே ஆஃப் இந்த இதுக்காக வந்து இம்மீடியட்டாக ரெஜிஸ்டர் பண்ணோம். ரெஜிஸ்டர் பண்ணி அந்த 1 month வந்து ரெனோவேஷன் மீதி எதுனா வேலை இருக்கோ அந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு கரெக்டாக January 25th வந்து நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணுறோம். இப்போ வந்து அந்த வீட்டிலேருந்து தான் இதை வந்து நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இந்த வீடு வந்து எனக்கு கிடைச்சதில்ல. ஏன்னா இந்த வீடை பற்றி நான் பேசும்போதோ இந்த வீடு வாங்கணும்னு நினைக்கும் போதோ இங்கே வந்து க்ரோர்ஸில் தான் போகும். பட் ஆனால் எனக்கு கிடைச்ச ப்ரைஸ் half ஆஃப் த ப்ரைஸ், அவ்வளோ விலை கம்மியில் கிடச்சிச்சு. அண்ட் நிறைய வீடுங்க நான் இங்கே வந்து பார்த்துருக்கேன் இந்த ஏரியாவில், எனக்கு அப்போல்லாம் அமையல. ஆனால் இந்த கோவிட் டைமில் தான் எனக்கு இந்த வீடு வந்து அமைஞ்சிச்சு. யூனிவர்ஸ் வந்து நம்ம சொல்கிற ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்றதுல நான் ரொம்ப நம்புகிறேன். அண்டு நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதுக்கு வந்து 55x5 எழுதினேன். இது மாதிரி வந்து எனக்கு இந்த வீடோட ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் இன்றைக்கி, இந்த வீடோட கிரகப்பிரவேசம் இன்றைக்கி, அந்த கிரகப்பிரவேசத்துக்கு இவ்வளோ பேர் வருவாங்க, இப்படி ஃபங்க்ஷன் நடக்கும், இது மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுப்பேன், இந்த வீடு பார்க்குறதுக்கு இப்படி ஒரு செலிப்ரிட்டி வீடு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எழுதினேன். நான் எழுதுனது எல்லாமே நடந்துச்சு. அண்டு ஒவ்வொரு வாட்டியும் நான் அந்த பழைய வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கும்போதும் அந்த வீட்டில் இருக்கும்போதும் இந்த நான் இருக்கிற இந்த பெட்ரூமுக்கு நன்றி, இங்கே இருக்கிற இந்த வீட்டுக்கு, இப்போ எனக்கு வாடகையில் இருக்கிற இந்த வீட்டுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். எழுத முடியல அப்படின்னாலும் என் மனசில் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். அண்டு தண்ணி குடிக்கும் போதெல்லாம் நன்றி சொல்லுவேன், எனக்கு இந்த வீடு கிடைச்ச மாதிரி. அப்படியே இந்த வீட்டில் நான் இந்த இடத்துல சோஃபா போடுற மாதிரி, இந்த கிச்சனில் இந்த மாதிரி ட்ரா ஓப்பன் பண்ணுற மாதிரி அப்படி இமேஜின் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்டு ஃபைனலாக இந்த வீடை வந்து என்னோடய வீடு ஆயிடுச்சு. அண்டு இது வந்து இம்பாசிபிள். எல்லோரும் சொன்னாங்க இந்த இடத்துல ஒரு 3 BHK வீடு வாங்குறதெல்லாம் இம்பாசிபிள் அப்படின்னு சொன்னாங்க. இம்பாசிபிள் அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை. யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாசிபிள் தான். ஆனால் உங்களோட தாட்ஸ், நீங்கள் அது மேலே எவ்வளோ ஈர்க்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அது உங்ககிட்ட வரும். அண்டு இதால் தான் எனக்கும் இது கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஜெய்க்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஜெயோட நிறைய வீடியோஸ் டிப்ஸ் நிறைய அதில் தான் நான் கற்றுக்கிட்டேன். அண்டு அவரோடத்துல ஒரு கண்டென்ட் வந்து கிளியராக இருக்கும். அதை நான் நிறைய நோட் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட நிறைய வாட்டி நான் மெசேஜ் போடுவேன். அவர் சொல்லுவார், இது இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும்போதெல்லாம் இல்லை
நானே இல்லை நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வச்சிருக்கக்கூடாது, கண்டிப்பாக இந்த வீடு நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் இந்த வீடு வந்து என்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நம்பினேன். அண்ட் ஒவ்வொரு வாட்டி நான் அதை விஷுவலைஸ் பண்ணும்போதும் வேறு எதனா நெகட்டிவ் தாட் வந்துச்சுன்னா அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்றதுல நானே சொல்வேன். செல்ஃப் டாக் அதிகமாக பண்ணுவேன். அண்ட் அதால் இன்றைக்கி இந்த வீடு வந்து ஒரு 3 BHK வீடு வந்து என்னால் அட்ராக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த யூனிவர்ஸுக்கும் ஜெய்க்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ அந்த 126 டே சேலஞ்ச் கூட என் வீடு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா நான் ஜெயோட இதுலேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் இதை பார்க்குறவங்களுக்கும் ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களோட எண்ணங்கள்லையும் உங்களோட ஆசைகளையும் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கரெக்டாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஜெய்க்கு நன்றி, எபிக்ரிகேப் சேனலுக்கு நன்றி, அப்புறம் இந்த சான்ஸ் கொடுத்த யூடியூப் பிளாட்ஃபார்முக்கு நன்றி. வணக்கம்.